ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நாம் பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் சங்கடப்படுகிறார். நாம் கர்த்தருடைய வார்த்தையை மீறி அக்கிரமம் செய்யும் பொழுது அவர் வேதனைப்படுகிறார். நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்கள், மீறுதல்கள், துன்மார்க்க செயல்கள் இதையெல்லாம் கர்த்தரை வேதனைப்படுத்துவதாய் இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நினைக்கிறார், நாமோ அதை வேண்டாம் என்று விலகி போகிறோம். அதன் பொருள்தான் பாவம். பாவம் செய்தால் இப்படிப்பட்ட நிலைதான் வரும். ஏசாயா 43 அதிகாரம் 13 வசனம் முதல் 28 வசனம் வரை. கர்த்தர் யார் என்றும் கர்த்தருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவர் எவ்வளவு பெரியவர், அவருக்கு நாம் எப்படி மகிமை செலுத்த வேண்டும், அவருடைய செயல்கள் எப்படிப்பட்டது என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் தியானிக்கலாம். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? ஒரு நாள் உண்டாவதற்கு முன்பாகவே, நாட்கள் அவை உண்டாவதற்கு முன்பாகவே கர்த்தர் இருக்கிறார். அதாவது இன்றைய விஞ்ஞான வளர்ச்சியினால் இந்த செய்தி நமக்கு சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். இந்த வசனத்தை, நாள் உண்டாவது என்றால் ஒரு நாள் என்பது ஒரு பகல், ஒரு இரவு, இரண்டையும் சேர்த்து நாம் ஒரு நாள் என்று சொல்கிறோம். அதாவது முதலில் இரவு, அதன் பின்பு பகல். விஞ்ஞானம் சொல்லுகிறது, இந்த இரவு பகல் எப்படி உண்டாகிறது என்றால், பூமி மேற்கிலிருந்து கிழக்கே சுற்றுவதினால், சூரியன் இருக்கும் திசையிலிருந்து மேற்கிலிருந்து கிழக்காக பூமி சுழன்று கொண்டிருக்கிறது. அதனால் நமக்கு இரவு பகல் உண்டாகிறது என்று விஞ்ஞானம் நமக்கு சொல்லுகிறது. நாம் சிறு வயதில் பாடத்திலேயே படித்திருக்கிறோம். இரவு பகல் இப்படிதான் உண்டாகிறது, பூமி சுழலுவதினால், சுற்றுவதினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அந்த பூமியை உண்டாக்கினவர் அந்த பூமி சுழலுவதற்கு முன்பாகவே இருந்தார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. பூமி உண்டாக்கப்பட்ட பின்புதான் அது சுற்ற ஆரம்பித்திருக்கும் அல்லவா? அதில் எந்த மாற்று கருத்தும் யாரும் சொல்ல முடியாது. பூமி உண்டானது, அதன் பின்பே அது சுழல ஆரம்பித்தது. அந்த பூமியை உண்டாக்கினவரே கர்த்தர் தான். அப்படி என்றால் இரவு பகல் உண்டாவதற்கு காரணமான பூமி சுழற்சி உண்டாவதற்கு முன்பே கர்த்தர் இருக்கிறார். இதை மனிதர்கள் புரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எப்படி சொல்லுகிறார்? அவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர். அதாவது ஆதி என்று சொன்னால் ஆரம்பம் என்று பொருள். அந்த ஆரம்பம் என்பது எப்பொழுது, எங்கே என்றால் தெரியாது நமக்கு. அது மிக தூரமானது. அதன் ஆரம்பத்தின் புள்ளியை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால்தான் கர்த்தரை அனாதி தேவன் என்று சொல்வார்கள். அவர் ஆதியும் அந்தமும், ஆதியுமாய் இருக்கிறார், அந்தமுமாய் இருப்பார். துவக்கமும் அவர்தான், முடிவும் அவர்தான். அவர்தான் எல்லாம். ஒரு நாள் உருவாவதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என்றால், ஒரு நாளையே நான் தான் உருவாக்கி இருக்கிறேன். அப்படி இருக்க, நான் சர்வ வல்லமை உள்ளவர். உன் வாழ்க்கையில் நான் செய்யும் காரியங்களை வேறு யாரும் அதிலிருந்து தப்புவிக்க முடியாது. கர்த்தர் ஒரு மனிதனுக்கு நியாய தீர்ப்பை கொடுத்தால், தண்டனை கொடுத்தால், ஒரு மனிதன் தவறு செய்கிறான், பாவம் செய்கிறான், கர்த்தர் அவனை தண்டித்தால், தண்டிக்கப்பட்ட அந்த மனிதனை யாராலும் காப்பாற்ற முடியாது. கர்த்தர் தண்டித்தால் அவருடைய தண்டனையிலிருந்து காப்பாற்றக்கூடிய வல்லமை உடையவர் யாரும் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதை தடுத்து நிறுத்த யாரால் முடியும்? நிச்சயம் ஒருவராலும் முடியாது. அவர் அவ்வளவு பெரியவர். அவர் ஒரு காரியத்தை செய்யும் போது அதை நாம் தடுத்து நிறுத்த எந்த மனிதனாலும், எந்த ஒரு சிருஷ்டிப்பாரும் முடியாது. அவர்தான் எல்லாவற்றிலும் பெரியவர் என்று பொருள். அவருக்கு நிகரானவரோ, அவரை விட பெரியவரோ யாரும் இல்லை. அவர்தான் பெரியவர். இஸ்ரவேலர்கள் பாபிலோனில் சிறைப்பிடிக்கப்பட்டு போயிருந்தார்கள். எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டிருந்தார்கள். 70 வருடம் அங்கிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கல்தேயர்களை, அவர்கள் அரண்கள் எல்லாம், அந்த பாபிலோனின் அரண்கள் எல்லாம் இடிந்து விழவும், கல்தேயரை அனுப்பி அங்கு யுத்தம் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வரும்படியாக, அதாவது கல்தேயருக்கும் பாபிலோனின் ராஜா
இஸ்ரவேலரை சிறைப்பிடித்துக் கொண்டு போய் பாபிலோனில் வைத்திருக்கிறார். இவர்களை காப்பாற்றும்படியாக, இஸ்ரவேலரை, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை காப்பாற்றும்படியாக அவர் கல்தேயர்களை பாபிலோனுக்கு அனுப்பி யுத்தம் செய்ய வைக்கிறார். யுத்தத்திற்கு போகிறார்கள். இது நிமித்தம் அங்கு பாபிலோனின் அரண்கள் எல்லாம் இடிந்து விழுகிறது. இஸ்ரவேலர்கள் காப்பாற்றப்பட்டு விடுதலையாகி அவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு வருகிறார்கள். இதை கர்த்தர் நானே செய்தேன் என்று சொல்லுகிறார். கல்தேயர் செய்தார்கள் என்று நினைத்தீர்களா? கல்தேயரை அனுப்பியதே நான் தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கல்தேயர் படகுகளிலிருந்து அலறவும் செய்யும்படியாக நானே செய்தேன். உங்களை காப்பாற்றியது நான் தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் மீட்பரும் உங்கள் இரட்சகரும் உங்கள் தேவனும் ஆகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே செய்தேன் இந்த காரியங்களை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவும் ஆனவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கர்த்தர் யார் என்பதை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நாம் தான் அவ்வளவு முட்டாள்கள் ஆயிற்று. கர்த்தரின் வல்லமையை அறிந்து கொள்வதில்லை, கர்த்தரின் அருமையை புரிந்து கொள்வதில்லை. ஏனோ தானோ என்று உலக இச்சைகளில் மூழ்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதனால் கர்த்தரை பற்றியும் கர்த்தருடைய வல்லமையை பற்றியும் அவருடைய செயல்கள் எப்படிப்பட்டது என்பதை பற்றியும் நாம் அறியாமல் இருக்கிறோம். முதலில் ஒவ்வொரு மனிதனும், கர்த்தருடைய ஜனமாகிய ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் இவை. அதாவது கர்த்தர் என்ன செய்கிறார், இந்த நேரத்தில், இந்த காலத்தில், இந்த நாளில் கர்த்தர் என்ன செயல்கள் செய்கிறார் என்பதை நாம் எப்பொழுதும் கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு தேசத்தில் என்ன செய்கிறார், ஒவ்வொரு திருச்சபைகளில் கர்த்தருடைய செயல் எப்படி இருக்கிறது, தனி மனித வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி செயல்படுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் எப்பொழுதும் கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு நாளில் செய்கிற காரியம் அல்ல. எப்பொழுதும் கவனித்துக் கொண்டு கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, அவருடைய விருப்பத்தை செய்கிறவர்களாக, விருப்பத்தை நிறைவேற்றி வெற்றிகரமாக முடிக்கிற கர்த்தருடைய சேனையாக நாம் இருக்க வேண்டும். இதில் நாம் கவனத்தில் வைத்திருப்பது நல்லது. கர்த்தருடைய வல்லமை எப்படிப்பட்டது? சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களின் மத்தியிலே பாதையையும் உண்டாக்கி, இது எப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியமா இருக்கிறது. அதாவது சமுத்திரத்தில் வழியை உண்டாக்கினவர் கர்த்தர். நமக்கு இது நன்றாக தெரியும். மோசேயாவின் காலத்தில் அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடக்க முயற்சித்த பொழுது தண்ணீர் இருந்தது. இவர்கள் கடலின் எல்லை வரைக்கும் வந்து விட்டார்கள். பின்னால் பார்வோனின் சேனை இஸ்ரவேலர்களை துரத்தி கொண்டு வருகிறார்கள், இவர்களை பிடித்து கொண்டு போவதற்கு மீண்டுமாக எகிப்துக்கு அழைத்து செல்ல. இந்த நிலையில் மோசேயா கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். அப்படி அவர் வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவருடைய வேண்டுதலை கேட்கிறார். அதாவது மோசேயா தம்முடைய கையில் வைத்திருந்த கோலை நீட்டும்படி சொல்லுகிறார். கர்த்தருடைய கட்டளையின்படியே மோசேயா செய்கிறார். இரவு முழுவதும் கீழ்காற்று, பெருங்காற்று அடிக்கிறது. அந்த கடல் இரண்டாக பிரிகிறது, தரை தெரிகிறது. இரண்டு பக்கமாக தண்ணீர் சுவர் போல பிரிந்து நிற்கிறது. தரை, மண், கல் இருக்கிற தரைப்பகுதி தெரிகிறது. கடலின் நடுவே கடல் இரண்டாக பிரிந்து பாதையை உண்டாக்கி காட்டுகிறது. அதன் வழியாக இஸ்ரவேலர்கள் கடந்து அந்த பாதையில் நடந்து, கால் நனையாமல் நடந்து, வேதம் சொல்லுகிறது அவர்கள் கால் கூட நனையாமல் நடந்தார்களாம். பத்திரமாக கர்த்தர் எவ்வளவாய் பாதுகாத்திருக்கிறார். ஒரு முழங்கால் அளவு தண்ணீர் வைத்து கூட போக சொல்லியிருக்கலாம். போயிருப்பார்கள். உயிருக்கு ஆபத்து என்றால் எல்லோரும் ஓடி இருப்பார்கள், கஷ்டப்பட்டு இருப்பார்கள், மிகவும் துன்பமாய் இருந்து ஓடி இருப்பார்கள், உயிர் தப்பும்படி ஓடி இருப்பார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், வேதம் தெளிவாய் பதிவு செய்திருக்கிறது, அவர்கள் கால் நனையாமல் நடந்தார்கள் என்று. எவ்வளவு அற்புதமான தேவன்! இன்றும் கூட நாம் பல குறைகளை மனதில் வைத்து திரிகிறோம். கர்த்தர் எனக்கு இதை செய்யவில்லை, நான் நீண்ட காலம் ஜெபிக்கிறேன், எனக்கு இது கிடைக்கவில்லை, அது கிடைக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருப்போம். ஒன்று தெரியுமா? கர்த்தர் அதை நமக்கு கொடுக்காததற்கு, நம் வேண்டுதலை நிறைவேற்றாமல் இருப்பதற்கு காரணம் நாம் தான் என்று.
ஏனென்றால் நாம் கேட்கும் காரியம் நடைபெற வேண்டும் என்றால் அதற்கு தகுதி உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மை தகுதிப்படுத்தும்படியாக, நாம் தகுதியுள்ளவர்களாய் மாறும்படியாக காலத்தை கொடுத்து கர்த்தர் தான் காத்திருக்கிறார், நாம் காத்திருப்பதில்லை. இவர்கள் எப்பொழுது ஆயத்தமாவார்கள், இந்த ஆசீர்வாதத்தை நான் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் தான் காத்து கொண்டிருக்கிறார். இதுதான் சத்தியம். நாம் அதை பெற்றுக்கொள்ளும் தகுதியை நமக்கு இல்லாத போதே கர்த்தரிடத்தில் அதை கேட்க தொடங்குகிறோம். அந்த தகுதியை வரவழைத்துக் கொண்டால் கர்த்தர் நிச்சயம் அதை நமக்கு கொடுப்பார். அது எந்த காரியமாய் இருந்தாலும். ஒரு செல்போனே நமக்கு தேவை என்று ஆசைப்படுகிறோம் என்று வைத்துக் கொள்ளலாம். சிறு பிள்ளைகள், ஒரு சிறு பிள்ளை செல்போன் மேல் ஆசைப்படுகிறது. சிறு குழந்தை, 3 வயது குழந்தை கேட்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அதற்கு செல்போனை வாங்கி கொடுத்து விட்டால் அதால் அதை முழுமையாய் பயன்படுத்த முடியுமா? சரியாக அதை பயன்படுத்த தெரியுமா? 2 வயது குழந்தை கூட ஆசைப்படுகிறது. அதற்காக நாம் கொடுத்து விடுகிறோமா? இல்லை. பெற்றோர்களாகிய நாம் என்ன சொல்லுகிறோம்? இன்னும் உனக்கு வயதாகவில்லை, அதை வைத்து பயன்படுத்தும் தகுதி உனக்கு வர வேண்டும். பள்ளிக்கு சென்று படித்து படிப்பறிவை கற்று அதன் பின்பு அதை முழுமையாய் பயன்படுத்த கற்றுக்கொண்டு அதன் பின்பு நீ பயன்படுத்தலாம் என்று சொல்வோம். இது நாம் சொன்னால், இப்படி சொன்னால் அதை யாரும் தவறு என்று சொல்ல மாட்டோம் அல்லவா? அதே போலதான் கர்த்தர் நாம் கேட்கும் ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்குண்டான தகுதி நமக்கு வரும்படி அவர் காத்திருக்கிறார். அதை வைத்து பயன்படுத்த நாம் அறிய வேண்டும். நாம் அதற்கேற்ற காரியங்களை அறிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த திறன் நமக்குள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். குதிரைகளையும் இராணுவங்களையும் ரதங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவர்கள் எழுந்திராதபடிக்கு விழுந்து கிடக்கவும், ஒரு திரி அணைகிறது போல அழிந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அவர் அவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர். அவர் ரொம்ப பெரியவர், மிக மிக பெரியவர். மிகப்பெரிய பராக்கிரமசாலிகளின் கூட்டம், ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள். மிகப்பெரிய குதிரைகளின் வீரர்கள், குதிரை வீரர்கள் யுத்தத்திற்கு வந்திருக்கிறார்கள். காலாட்கள் வந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய சேனை வந்திருக்கிறது. இவை எல்லாவற்றையும் ஒரு திரி அணைவது போல அழித்து போடுவாராம். அவர் அவ்வளவு பெரியவர். அவருக்கு அது ஒரு சர்வ சாதாரணமான காரியம், ஒரு மிகச்சிறிய காரியம். இதையெல்லாம் அழிப்பது கர்த்தருக்கு மிகவும் சிறியது. நாம் இதை வான மண்டலங்களை வைத்து நாம் ஒப்புமைப்படுத்தி பார்க்கும் போது இது தெளிவாய் புரியும். வான மண்டலத்தில் இருக்கிற கோள்கள், சூரிய மண்டலம், யூனிவர்ஸ், மல்டி யூனிவர்ஸ், இதெல்லாம் இருக்கிறது அல்லவா? இதையெல்லாம் நாம் எந்த அளவுக்கு பெரியது என்பதை படித்து பார்க்கும் பொழுது மனிதன் எவ்வளவு சின்னவன் என்றும் மனிதர்களுடைய செயல்கள் எவ்வளவு அற்பமாய் இருக்கிறது என்பதையும் சுலபமாய் புரிந்து கொள்ள முடியும். வானமண்டலத்தை அறிவது மிகவும் அவசியம். அப்பொழுதுதான் நாம் யார் என்பதையும் கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. அதை நாம் கவனித்துக் கொள்வோம். சற்று முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் பழையதையே நினைத்துக் கொண்டு, பழையதையே பேசிக்கொண்டு, அதையே சிந்தித்துக் கொண்டு இருக்காதிருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த காரியம் இன்று திருச்சபைகளில் கர்த்தர் செய்ய வேண்டாம் என்று சொன்னதை நாம் நன்றாக செய்து கொண்டிருக்கிறோம். மிக மிக நன்மையாக செய்து கொண்டிருக்கிறோம், திறம்பட செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது திருச்சபைகளில் போதிக்கப்படும் செய்தியானது பாரம்பரியமாய் ஒரு கட்டுப்பாடுகளுடன் இந்தந்த செய்தி இந்தந்த தேதிக்கு என்று நிர்ணயித்துக் கொண்டு சொன்னதையே சொல்லிக்கொண்டு திரும்ப திரும்ப அதையே பேசிக் கொண்டிருக்கிறோம். அதாவது வேதாகம பரிசுத்தவான்களின் வாழ்க்கை நாம் மனம் திரும்புவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜாக்கள் புஸ்தகம், ராஜாக்களின் சரித்திரங்கள் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்து முடித்து போய்விட்டார்கள். இப்பொழுது நாம் அதை படிக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர்கள் எந்த சூழ்நிலையில் பாவம் செய்தார்கள், அவர்கள் செய்த தவறு என்ன, அவர்கள் செய்த சரியான காரியங்கள் என்ன என்பதை கற்றுக் கொடுப்பதற்கு. இதை இவர்கள் கதையாக வருடம் படித்துக்கொண்டு இன்றைய திருச்சபைகளில் நேரத்தை பொழுதை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள். முந்தினவைகளையே நினைத்துக் கொண்டு அதன் சாரம் என்ன, அதனால் பயன் என்ன, கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியுமா என்பதை நாம் தான் யோசித்து பார்க்க வேண்டும். வேதாகமம் கதை புத்தகம் அல்ல, அது ஜீவனுள்ள
கர்த்தருடைய உடன்படிக்கையின் புத்தகமாய் இருக்கிறது. கர்த்தருக்கும் மனிதனுக்கும் ஏற்பட்ட உடன்படிக்கையின் சாசனமாய் இருக்கிறது. அதை ஒரு கதை புத்தகமாக நினைத்து பயன்படுத்த கூடாது. அப்படி செய்வது மகா பெரிய பாவமாய் இருக்கிறது. இதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் ஆறுகளையும் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குகிறேன். வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வனாந்தரத்தில் வழி என்றால் அதன் பொருள் என்ன? வனாந்தரம் என்றால் காடு. அதிக மரங்களும் புதர்களும் இருக்கிற காடுகள் இருக்கிறது என்றால் அதற்குள் நாம் கொஞ்ச தூரம் சென்றாலே அதன் பின்பு நமக்கு பாதை புரியாது, பாதையே தெரியாது. ஏனென்றால் நாம் இப்பொழுது எங்காவது நடந்து போகிறோம் என்றால், நாம் வாழ்கிற ஊர்களில் இருந்து நடந்து செல்கிறோம் என்றால் பாதை இருக்கிறது, அந்த வழியாக நாம் செல்கிறோம். காடுகளில் சுற்றிலும் உட்புதர்களாய் இருக்கும். புதர் செடிகள், மரங்கள் எல்லாம் அடர்ந்து இருக்கும். நாம் எந்த திசையில் போவதென்றே நமக்கு புரியாது. அந்த இடத்தில் பாதை இருக்காது. பாதை இல்லாத இடத்திற்கு போனால் எந்த பக்கம் திரும்புவது? இடதுபுறமா, வலதுபுறமா, நேராக போக வேண்டுமா? எதுவும் புரியாது. அப்படிப்பட்ட வனாந்திரத்தில் கர்த்தர் வழியை உண்டு பண்ணுகிறார். அதன் பொருள், நம் வாழ்க்கை திக்கற்ற நிலையில் நாம் என்ன செய்வதென்று தெரியாமல், என் வாழ்க்கை என்ன, நான் என்ன செய்ய வேண்டும், என் எதிர்காலம் என்ன என்று புரியாமல் நாம் தவிக்கும் நேரத்தில் கர்த்தர் நமக்கு வழியை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ணுகிறேன். வழி தெரியாமல் நீ திகைத்து நிற்கும் பொழுது நான் உனக்கு வழியை உண்டாக்கி தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை திக்கற்றவர்களாக விடாமல் நம்மை காப்பாற்றி நம்மை வழி நடத்துகிற, நல்ல வழியில் பரிசுத்த பாதையில் வழி நடத்துகிற நல்ல தெய்வமாய் கர்த்தர் இருக்கிறார். அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். அவாந்திர வெளி என்றால் சிறு புல்குட முளைக்காமல் இருக்கிற பாலைவன பகுதி. அந்த இடங்களில் அங்கு போனாலும் நமக்கு பாதை புரியாது, பாதையும் இருக்காது, செடி கொடிகளும் இருக்காது, வெறும் மணலாய் இருக்கும். அப்படிப்பட்ட வனாந்திர வெளியில் தண்ணீர் இருக்காது, வறண்ட பூமியாய் இருக்கும். அப்படிப்பட்ட அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டாக்குகிறார். அங்கு ஒரு ஆறு வந்தால் என்ன ஆகும்? அந்த இடமே செழிப்பாய், செடி கொடிகள் முளைத்து செழிப்பாய் மாறும். இப்படியாக கர்த்தர் சொல்லுகிறார், அவாந்திர வெளியிலே நான் ஆறுகளை உண்டாக்குகிறேன் என்று. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்திற்கு நான் வனாந்திரத்திலே தண்ணீரை உண்டாக்கி தருவேன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் தெரிந்து கொண்ட என் ஜனங்களுக்கு நான் வனாந்திரத்திலே தண்ணீர்களை உண்டாக்கி தருவேன். அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்கி தருவேன். அவர்கள் செழிப்பாய் இருக்கும்படி நான் அவர்களை போஷிப்பேன். அவர்கள் தேவைகளை எல்லாம் நிறைவாக்குவேன். நம் வாழ்க்கையில் நமக்கு எல்லா நிறைவையும் கர்த்தர் தருவேன் என்று சொல்லுகிறார். அதன் பொருள், நம்முடைய பண தேவைகள், நம்முடைய ஆரோக்கியம் போன்ற தேவைகள், எல்லா தேவைகளும் நிறைவாய் இருக்கும்படி, பற்றாக்குறை இல்லாமல் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி கர்த்தர் செய்வதினால், இப்படி கர்த்தர் வனாந்திரத்திலும் அவாந்திர வெளியிலும் தண்ணீரை உண்டாக்குவதினால் வலு சர்ப்பங்களும் கோட்டான்களும் காட்டு மிருகங்களும் கர்த்தரை கனம் பண்ணுமாம், கர்த்தரை மரியாதை செலுத்துமாம். கர்த்தரை இதை செய்தார் என்று கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இது காட்டு மிருகங்களை மட்டும் சொல்லி இருக்கிறதல்ல, கர்த்தரை அறியாத மக்களும் கர்த்தரை கனப்படுத்துவார்கள். அதாவது நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது அதை பார்த்து மற்றவர்களும் ஆச்சரியப்படுவார்கள். கர்த்தரை அறியாத ஜனங்கள் ஆச்சரியப்படுவார்கள். அவர்களும் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவார்களாம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஜனங்களை நான் எனக்காக தெரிந்து கொண்டேன். இவர்கள் என்னுடையவர்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி வருவோம். கர்த்தரிடத்தில் நன்றி உள்ளவர்களாய், நம்மை காப்பாற்றின தேவனுக்கு நாம் நன்றியுடையவர்களாய் நாம் இருப்போம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், அவருக்கு நன்றி சொல்லி வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று பொருள்.
துதிபலி ஏறெடுப்போம் என்று பொருள். கர்த்தர் நம்முடைய பண தேவைகளை நிறைவாக்கி செழிப்பான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அதற்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம் நோய் நீங்க செய்து நம்மை ஆரோக்கியமாக்கி இருக்கிறார். அதற்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் சண்டை சச்சரவுகளை நீக்கி பிரச்சனைகளை நீக்கி நமக்குள் சமாதானத்தை உண்டு பண்ணிருக்கிறார். நம்முடைய வீட்டில் சமாதானம் இருக்கிறது. அதற்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இப்படி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அப்படி என்றால் துதிபலி ஏறெடுப்போம் என்று பொருள். நாம் அப்படி செய்து வாழ்ந்திருக்க வேண்டும். இப்படி கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுத்திருந்தும் நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபே, நீ என்னை கூப்பிடவில்லை, நீ என்னிடத்தில் மனம் சலித்து போனாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து பாதுகாத்து வைத்திருந்தாலும் நாம் சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதில்லை, கர்த்தருக்கு துதிபலி ஏறெடுப்பதில்லை, நன்றி செலுத்துவதில்லை, கர்த்தரை ஆராதிப்பதில்லை. நமக்கு தான் எல்லா வசதியும் இருக்கிறதே, வசதியாய் வாழ்ந்து கொண்டு கர்த்தரை மறந்து போவது. கர்த்தரே இதை கொடுத்திருக்கிறார், அவரிடம் பெற்றுக்கொண்டு அவரையே மறந்துவிட்டு சுகபோகங்களில் மூழ்கி விடுவது. இதுதான் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் செய்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் செய்கிற மிகப்பெரிய தவறு. அதை கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். கர்த்தர் இதை செய்யவில்லை, அதை செய்யவில்லை என்று மனம் சலித்துக் கொள்வது, சலிப்படைவது கர்த்தரை நோக்கி அப்படி செய்யக்கூடாது. எப்பொழுதும் கர்த்தர் எல்லாவற்றையும் அதன் ஏற்ற காலத்தில் எல்லா காரியத்தையும் சரியாய் கர்த்தர் செய்வார். அவரை குறித்து மனம் சலிக்க கூடாது. எப்பொழுதும் நாம் இன்னும் என்ன தவறு செய்திருக்கிறோம்? கர்த்தருக்கு நம் ஆடுகளை நாம் தகன பலிகளாக கொடுக்கப்படவில்லை, நாம் கொடுக்கவில்லை. கர்த்தருக்கு பலி செலுத்தவில்லை. உன் பலிகளினாலே என்னை நீ கனப்படுத்தவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் கர்த்தருக்கு பலி செலுத்துவது என்பது கர்த்தருக்கு மரியாதை கொடுப்பதின் அடையாளம். அதாவது இந்த சர்வ லோகத்தையும் படைத்து நாம் சுவாசிக்கும் காற்று, நாம் குடிக்கும் தண்ணீர், நாம் சாப்பிடும் ஆகாரம் எல்லாவற்றையும் கொடுத்து சரியான சீதோஷண நிலையை கொடுத்து தட்பவெப்ப நிலையை கொடுத்து இப்படி எல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இமை பொழுதும் நம்மை கைவிடாமல் காத்திருந்தும் நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தரை மறந்து விடுகிறோம், கர்த்தரிடத்தில் சலித்துக் கொள்கிறோம். இதைதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் இவ்வளவு செய்திருந்தோம், உங்களை நான் பாதுகாத்திருந்தோம், நீங்கள் எனக்கு நீங்கள் மரியாதை செலுத்தவில்லை, எனக்கு நன்றி சொல்லவில்லை. சகலமும் அவருடையது. அப்படி இருக்க அதை பெற்றுக்கொண்ட நாம் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய வருமானத்தை நாம் கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்கிறோம். அதிலிருந்து ஒரு 10% எடுத்து தசமபாகமாக நாம் கொடுக்கும் பொழுது அதன் பொருள் என்ன? கர்த்தாவே, இதை நீர்தான் எங்களுக்கு கொடுத்தீர், அதற்கு அடையாளமாக உமக்காக இதில் ஒரு பங்கை நாங்கள் கொடுக்கிறோம் என்று நாம் நம்மை அர்ப்பணித்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய வருமானத்தில் 10% தசமபாகமாக கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். காணிக்கைகளை செலுத்த வேண்டும், உதற்பலன் காணிக்கையை செலுத்த வேண்டும். இப்படியாக நாம் செய்யும் பொழுது அது கர்த்தருக்கு மரியாதை கொடுக்கிறோம் என்று பொருள். அவரை நாம் மதித்து நடக்கிறோம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். கர்த்தர் சொன்ன செயலை நாம் செய்தால் அவரை மதிக்கிறோம் என்று பொருள். ஒரு மனிதன் மேல் மரியாதை இருந்தால்தான் அவர்கள் சொல்லை நாம் கேட்போம். இது மனிதனின் இயற்கையான குணம். ஒருவர் பேச்சை, ஒரு பெற்றோர்களின் பேச்சை பிள்ளைகள் கேட்கவில்லை என்றால் பெற்றோர்களை அந்த பிள்ளைகள் மரியாதை கொடுக்கவில்லை, கேவலமாக நினைக்கிறார்கள் என்று பொருள். இதுதான் உண்மை. எந்த மனிதனையும், ஒரு மனிதனின் மேல் மரியாதை இருந்தால்தான் அவர்கள் சொல்லை கேட்பார்கள். இதற்கு அடையாளமாக ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தால் அவர் ஒரு வார்த்தையை சொன்னால் நாம் கேட்க வேண்டும் என்று நினைப்போம், உடனே அதை கீழ்ப்படிந்து பின்பற்ற வேண்டும் என்று நினைப்போம். ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, நம் உறவினர்களாய் இருந்தாலும் சரி, கர்த்தரை குறித்து ஒரு வாழ்க்கையில் ஒரு காரியங்களை குறித்து இதை செய்ய என்றால் நாம் அதை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டோம். நாம் யார் மேல் மரியாதை வைத்திருக்கிறோமோ அவர்கள் சொல்வதை தான் நாம் கேட்போம். இது மனித இயல்பு. அப்படி என்றால் கர்த்தர் தசமபாகங்களையும் காணிக்கைகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தர் மேல் மரியாதை இருந்தால், கனப்படுத்தினால் நாம் என்ன செய்வோம்? ஒழுங்காக கர்த்தருக்கு தசமபாகத்தையும் காணிக்கையும் செலுத்துவோம். ஆனால் நாம் செலுத்தவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி செலுத்தாமல் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் கர்த்தருக்கு மரியாதையை செலுத்தவில்லை என்று பொருள். கட்டாயம் நீ இதை செய்துதான் ஆக வேண்டும் என்று
காணிக்கை செலுத்த வேண்டும் என்று நான் உன்னை கஷ்டப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் கட்டாயப்படுத்தி வாங்குகிறேன் என்று கேட்கவில்லை. கர்த்தர் கட்டாயப்படுத்தி இதை நீ கொடுத்துதான் ஆக வேண்டும், இல்லை என்றால் அடிப்பேன் என்று நமக்கு துன்பத்தை கொடுப்பதில்லை. தசம பாகம் கொடு என்று சொல்லி இருக்கிறார். நாம் தசம பாகம் கொடுக்காதவர்கள் பலரை பார்க்கிறோம். அதற்காக அவர்களை கர்த்தர் என்ன அடித்து விட்டாரா? துன்பத்தை அனுமதித்து விட்டாரா? இல்லை, அவர்கள் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். காரணம் என்ன? கர்த்தர் யாரையும் கட்டாயப்படுத்தி அதை செய்ய வைக்க விரும்புவதில்லை. அவர் யாரையும் எப்பொழுதும் கட்டாயப்படுத்த மாட்டார். எதற்குமே கட்டாயப்படுத்தும் குணம் என்பது சாத்தானின் குணம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஒரு காரியத்திற்கு கட்டாயப்படுத்துகிறான் என்றால் அவன் பொல்லாத ஆவி பிடித்தவன் என்றே பொருள். பிசாசு பிடித்தவன் தான் மற்ற மனிதர்களை அதிகாரம் செய்யவும் ஆளுமை செய்து அடக்கி ஆள விரும்புவான். இதை உலக வரலாறு நமக்கு சொல்லும். பிசாசு பிடித்த மனிதர்கள் தான் சர்வாதிகார ஆட்சி ஆளுவார்கள். நான் எதை சொல்லுகிறேனோ அதை செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் கர்த்தருடைய ஜனங்கள் தாழ்மையோடு இருப்பார்கள். அடக்கி ஆள அதிகாரத்தை பயன்படுத்தலாம், தவறில்லை. ஆனால் அடக்கி ஆளக்கூடாது. நம் அதிகாரத்திற்குட்பட்டவர்களை மட்டுமே நாம் அடக்க வேண்டும். நாம் மிஞ்சி போய் நிற்க கூடாது. யாரை யார் அதிகாரம் பண்ணுகிறார் என்பது மிகவும் முக்கியம். கர்த்தர் பெரியவர், அவர் சொல்லுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நாம் போய் அவரை அதிகாரம் பண்ணி கொண்டிருக்க கூடாது. இதை செய்யும் அதை செய்யும் என்று ஜெபத்தில் ஆர்டர் போட்டு கொண்டிருக்க கூடாது. கர்த்தாவே எனக்கு இதை தாரும் என்று தாழ்மையோடு கேட்டுதான் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரிடம் எப்படி ஜெபிப்பது, பேசுவது, பழகுவது என்பதை சற்று கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்றுமில்லை, நம்மை தாழ்த்தினால் போதுமானது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை கட்டாயப்படுத்தி உன் காணிக்கையையோ சங்கடப்படுத்தி தூபம் செலுத்து என்றோ நான் சொல்லவில்லை என்று சொல்லுகிறார். சங்கடப்படுத்தி தூபம் செலுத்துவது என்றால் ஜெபிப்பது. தூபம் காட்டுதல் என்றால் இந்த காலத்தில் ஜெபிப்பதன் அடையாளம். நம்மை எதையாவது ஒரு நெருக்கடி கொடுத்து நம்மை ஜெபிக்க வைப்பதில்லை கர்த்தர். மனப்பூர்வமாய் நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். நாம் பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் சங்கடப்படுகிறார். நாம் கர்த்தருடைய வார்த்தையை மீறி அக்கிரமம் செய்யும் பொழுது அவர் வேதனைப்படுகிறார். நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்கள், மீறுதல்கள், துன்மார்க்க செயல்கள் இதையெல்லாம் கர்த்தரை வேதனைப்படுத்துவதாய் இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நினைக்கிறார். நாமோ அதை வேண்டாம் என்று விலகி போகிறோம். அதன் பொருள்தான் பாவம். பாவம் செய்தால் இப்படிப்பட்ட நிலைதான் வரும். நீ பணங்களால் சுகந்த பட்டையை வாங்கி, அந்த காலத்தில் ஆசிரிப்பு கூடாரத்தில் சுகந்த பட்டையை பயன்படுத்துவார்கள். அந்த மரத்திலிருந்து உரிக்கப்படும் வாசனை பட்டை, கிராம்பு மரத்திலிருந்து உரிக்கப்படும் அந்த பட்டையை பயன்படுத்துவார்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் வாசனைக்காக. பணத்தை கொடுத்து நீ அதை வாங்கி கொள்ளவில்லை, எனக்கு பலி செலுத்தவில்லை, எனக்கு செலுத்த வேண்டிய எந்த மரியாதையும் நீ செலுத்தவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பாவங்களால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களால் என்னை வருத்தப்படுத்தினாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம் துன்பம் நமக்கு நிலைத்திருப்பதற்கு காரணம் நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களுமே. நானே என் நிமித்தமாக உன் பாவங்களை குலைத்து போடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ செய்த பாவத்தை எல்லாம் என் நிமித்தமாக, நீ என்னுடைய பிள்ளையாகி விட்டாய் அல்லவா, அதையெல்லாம் நான் அழித்து போடுகிறேன். குலைத்து போடுகிறேன் என்றால் உடைத்து போடுவேன் என்பது போன்ற ஒரு பொருள். அதாவது நம் பாவங்களை அவர் உடைத்து போட்டு விடுகிறார், தூளாக்கி விடுகிறார். உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நம் பாவத்தை நினைத்தால் தண்டனை கொடுத்து விடுவார். அதனால் அதையெல்லாம் நான் நினைக்க மாட்டேன், விட்டுவிடு என்று கர்த்தர் நம்மை மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம் ஒருவரோடு ஒருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு ஞாபகப்படுத்து, என்னிடத்தில் வந்து ஜெபி, நாம் ஒருவரோடொருவர் வழக்காடுவோம், உன் நீதியை எனக்கு சொல் என்று சொல்லுகிறார். நீ செய்த நீதியான காரியங்களை என்னிடத்தில் வந்து சொல், நான் அதை வைத்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீ நீதிமானாக விளங்கும்படி அதை நீ எனக்கு சொல் என்று சொல்லுகிறார். நம்மிடத்தில் அப்படி ஒன்றும் இல்லை. நாம் எதையும் கொண்டு போய் கர்த்தரிடத்தில் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆதி தகப்பன் ஆதாம் ஏவாள் முதல் மனிதர்களை பாவம் செய்து விட்டார்கள். அவர்கள் வழியில் பிறந்த நாம் எப்படி பாரிசுத்தமா இருக்க முடியும்? நாம் பாவிகளாக தான் பிறக்கும் போதே இருக்கிறோம்.
எந்த நீதியை நாம் கர்த்தரிடத்தில் போய் சொல்ல முடியும்? உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். ஆதியிலே நடந்தது. உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் உன்னுடைய முன்னோர்களும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். அவர்களும் எனக்கு விரோதமாய் நம்முடைய முன்னோர்களும் துரோகம் பண்ணினார்கள். ஆகையால் நான் பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களை நான் பரிசுத்த குலைச்சலாக்கி யாக்கோபை சாபத்துக்கும் இஸ்ரவேலை நிந்தனைக்கும் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் பொருள் ஆதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு பின்பாக நடந்த காரியங்கள். அதாவது இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு வருவதற்கு உலகம் முழுவதும் இஸ்ரவேலர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் என்று பார்த்தோம். அவர்கள் அப்படி சிதறடிக்கப்பட்டு ஒரு தேசமாக நல்லபடியாக வாழாமல் உலகெங்கும் சிதறடிக்கப்பட்டு மிகவும் துன்பத்தைக்கும் அங்கங்கு இருக்கிற துன்பத்தையும் துயரத்தையும் சந்தித்து ஆயிரம் வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகெங்கும் இருக்கிறோம் இஸ்ரவேலர்கள். அப்படி இருக்க இது ஏன் நிகழ்ந்தது என்றால் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமும் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தமும் கர்த்தரே இப்படிப்பட்ட நிலையை நமக்கு கொடுக்கிறார். தண்டனையாக நியாய தீர்ப்பாக கொடுக்கிறார். அது முடிந்தவுடன் கடைசி காலத்தில் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இஸ்ரவேல் தேசத்தில் ஒன்றாயிருப்போம். இஸ்ரவேலர்கள் உலகெங்கும் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். நாமும் இஸ்ரவேலர்களே, கர்த்தருடைய ஜனங்களே, கர்த்தரிடம் ஒன்று சேரப்போகிறவர்களே, விசுவாசத்தின்படியும் மாம்சத்தின்படியும் இரத்தத்தின்படியும். ஏசாயா 44 அதிகாரம் 1 வசனம் முதல் 8 வசனம் வரை. கர்த்தர் தாம் நேசிக்கிற தம்முடைய ஜனங்கள், கர்த்தரை தெய்வமாய் கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு வாழ்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் சில வார்த்தைகளை சொல்லுகிறார், சில கேள்விகளை கேட்கிறார். அந்த காரியங்கள் இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை, தம்மை நம்பி தம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற மனிதர்களை பார்த்து சொல்லுகிற செய்தியாய் இந்த செய்தி இருக்கிறது. என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இஸ்ரவேல் கோத்திரத்தில் பிறப்பின்படி பிறந்தவர்களும் கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்களும், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய ஜனங்கள் எல்லோரும் அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை உண்டாக்கினவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் யார்? நம்முடன் பேசுகிறவர் அவர் யார் என்பதை அவர் நமக்கு தெரிவிக்கிறார். அவர் நம்மை உண்டாக்கினவர். நம்மை என்றால் நம் உயிரை, முதலில் சொல்லப்பட்டிருக்கிறது உயிரை, நம்முடைய உயிரை உண்டாக்கியவர் சொல்லுகிறார். தாயின் கருவில் நமக்கு உருவம் கொடுத்தவர் அவர் சொல்லுகிறார். அதாவது ஆவியின் மண்டலமும் சரீரமும் சேர்ந்துதான் ஒரு மனிதனாய் இருக்கிறோம். ஆவி ஆத்துமா என்ற இரண்டும் ஆவியின் மண்டலத்தை சேர்ந்தது. சரீரம் என்பது இவ்வுலகம் இயற்கை மண்டலத்தை சேர்ந்தது. இப்படி இருக்க தாயின் கருவில் கர்த்தர் நமக்கு உருவம் கொடுக்கிறார், அந்த ஷேப் கொடுக்கிறார். ஆனால் நம்மை உண்டாக்கினவர் என்று முதலில் சொல்லப்பட்டிருக்கிறது சிருஷ்டித்தவர். அப்படி என்றால் நம் உயிரை உருவாக்கியவர். நாம் இப்படிதான் இருக்க வேண்டும் என்ற அந்த டிஎன்ஏ கோடிங்கை எழுதி அந்த டிஎன்ஏவை உருவாக்கினவர், ஆவியை உண்டாக்கினவர். நம்முடைய ஆவி ஆத்துமா, அந்த ஆத்துமாவை உண்டாக்கினவர். அவர் சொல்லுகிறார், ஆத்துமாவை உண்டாக்கி தாயின் கருவில் உனக்கு உருவம் கொடுத்து உன்னை பிறப்பிக்க வைத்த உன் தேவன் நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அவர்தான் நம்முடன் பேசுகிறார். நம்மை சிருஷ்டித்தவர், உருவாக்கினவர், நம்மை பிறப்பிக்க பண்ணினவர், பிறந்த பின்பும் நம்மை காக்கிறவர். நாம் வாழ்வதற்கு காற்று, தண்ணீர், உணவு இவைகளை கொடுத்து நம்மை பராமரித்து நாம் நிற்க பூமியையும் நமக்கு மேலே வானத்தையும் படைத்து சர்வத்தையும் உண்டாக்கி அதில் நம்மை வைத்து பாதுகாத்து வாழ வைக்கிறார் அல்லவா? அவர்தான் நம்முடன் பேசுகிறார். அவர் சொல்லுகிறார் என்ன என்பதை கேட்போம். நம் வாழ்நாள் முழுவதும் அவர் நமக்கு துணை செய்கிறவருமாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் நம்மோடு பேசுகிறார். அவர் முதலில் நம்மை அழைக்கிறார். என் தாசன் ஆகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே என்கிறார். முதலில் அவர் யார் என்று அறிமுகப்படுத்துகிறார். நம்மையும் நாம் வாழும் பூமியையும்
நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்ற என்னென்ன பொருள்கள் தேவையோ எல்லாவற்றையும் படைத்து கொடுத்தவர். அவர் பேசுகிறார். யாரை நோக்கி? யாக்கோபே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை நோக்கி. அவர் தம்முடைய பிள்ளைகளை, தனக்கென்று அவர் நியமித்து வைத்திருக்கிற மனிதர்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவரை தொழுது கொண்டு வாழ்கிற கிறிஸ்தவர்களை நோக்கி, கர்த்தருடைய ஜனங்களை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வார்த்தை கேட்கிறார். அதிலும் நீ எப்படிப்பட்டவன் என்றும் சொல்லுகிறார். யசூரனே என்று சொல்லுகிறார். நேர்மையானவனே என்று பொருள். என் ஜனமே, நேர்மையானவர்களே, என் ஜனமே என்று நம்மை அழைக்கிறார். அவர் பெரியவராய் இருக்கிறார். சகலத்தையும் உண்டாக்கினவர். நம்மை நேர்மையான என் மகனே என்று அழைக்கிறார். பயப்படாதே என்று சொல்லுகிறார். நமக்கு அவர் சொல்லுகிற முதல் செய்தி, பயப்படாதே. நாம் இவ்வுலகத்தின் காரியங்கள் எதற்கும் பயப்படக்கூடாது. எதை நினைத்தும் பயப்படாதே. நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் உனக்கு துணை செய்கிறேன். பயப்படாதே. எதை குறித்தும் பயப்படாதே. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பத்திரமாய் பாதுகாப்பேன் என்று பொருள். நாம் பயப்பட தேவையில்லை என்றால், ஒரு சிறு பிள்ளையை பார்த்து பயப்படாதே என்று நாம் எப்பொழுது சொல்வோம்? நம் பிள்ளைகளே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் பக்கத்தில் இருக்கிறேன் அல்லவா, நீ பயப்படாதே, எதை கண்டும் பயப்படாதே என்று நாம் பிள்ளைகளை வழி நடத்தி சொல்வோம். எந்த காரியத்தை கொடுத்து பயந்தாலும் சிறு பிள்ளைகள் இருப்பார்கள். ஆனால் நாம் கையை பிடித்து எங்கேயாவது வெளியில் அழைத்து செல்லும் பொழுது, எதையாவது வாகனத்தை பார்த்தால் கூட பயப்படுவார்கள். 2, 3 வயது குழந்தைகள். அப்பொழுது நாம் என்ன செய்வோம்? பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கையை பிடித்து கொண்டு நாம் பிள்ளைகளை அழைத்து செல்வோம். அது நம்முடைய பழக்கம் அல்லவா? அதே போலதான் கர்த்தரும் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். நம் வாழ்க்கையில் நாம் சில காரியங்களை நினைத்து பயப்படும் பொழுது அவர் பயப்படாதே என்று சொல்லுகிறார். காரணம், அவர் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள். நாம் பயப்படக்கூடிய காரியம் என்றால் அது பெரிய ஆபத்தாய் இருக்கும், பெரிய காரியங்களா இருக்கும். ஆனால் அதை குறித்து நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து உன்னை பாதுகாப்பேன் என்று பொருள். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். தாகம் உள்ளவன் மேல், தாகமாய் இருக்கிறவர்கள் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். இதன் பொருள் என்ன? தாகமாய் இருப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தால் அவர்கள் எவ்வளவு சந்தோஷமாய் கொடுத்து அந்த தாகம் தீருவார்கள். வெயில் காலங்களில் அதிகமாய் தாகம் எடுக்கும். அப்பொழுது அந்த தண்ணீரை குடிக்கும் போது ஏற்படுகிற அந்த சந்தோஷம், குளிர்ந்த நீர் நல்ல உஷ்ணமான நேரத்தில் கிடைத்தால் அது அவ்வளவு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும் அல்லவா? அது போல தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். பாலைவனமாய் வறண்டு போய் கிடக்கிற சில நேரங்களில், வெயில் காலங்களில் சில நிலங்கள் பார்த்தால் வெடிப்பாக இருக்கும். நிலத்தின் மண் பகுதி, மேல் பகுதி வெடிப்பு வெடிப்பாக இருக்கும். உலர்ந்து வெடித்து போய் இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு மழை பெய்தால் அது அப்படியே அந்த மண் வாசனை வீசும். அந்த மண்ணில் இருந்து அந்த வெடிப்புகள் எல்லாம் போய் அது அப்படியே செழித்து ஒரு 4-5 நாட்களில் புல் செடிகள் வளர தொடங்கிவிடும். அவ்வளவு வறண்டு கிடந்த இடத்தில் தண்ணீர், மழை தண்ணீர், ஒரு மழை பெய்தால் உடனே அது புல் செடிகளை முளைக்க வைக்கும். இப்படி இருக்கும். அது போல கர்த்தர் சொல்லுகிறார், வறண்ட நிலத்தில் ஆறுகளை நான் பாய்ச்சுவேன். வறண்ட நிலத்தில் ஆறுகள் வந்தால் வயல்வெளி ஆகும். வறண்ட நிலம் எல்லாம், பாலைவனம் எல்லாம் வயல்வெளி ஆகும். எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கண்ணால் பார்ப்பதற்கும் நினைப்பதற்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. அது போல கர்த்தர் சொல்லுகிறார், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும். உன் சந்ததி என்று சொல்லும் பொழுது தலைமுறை தலைமுறையாக நம்முடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள் என்று தலைமுறை தலைமுறையாக கர்த்தருடைய ஆவியானவர் நம் சந்ததியை ஆசீர்வதிப்பார், ஆளுகை செய்வார் என்று பொருள். பரிசுத்த ஆவியானவர் நம் சந்ததியின் மேல் எப்பொழுதும் இருப்பார். நாம் பரிசுத்த ஆவி அபிஷேகம் பெற்றிருப்போம். நம் பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் சந்ததி சந்ததியாக பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பார்கள் என்று பொருள். சந்ததியின் மேல் என் ஆவியையும்
உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். சந்தானம் என்று சொல்லும்போது நம்முடைய பிள்ளைகள், சந்ததி சந்ததியாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வழி நடத்துவார். நம்முடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பார் என்று பொருள். இதன் பொருள் என்னவென்றால், பரிசுத்த ஆவியை நாம் தொடர்ந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தலைமுறையும் பெற்று வைத்துக் கொள்ள வேண்டும். இழந்து போகக்கூடாது. பாவம் செய்து இழந்து போய்விடக்கூடாது. அது தொடர்ந்து வர வர அந்த ஆசீர்வாதமும் நம் பிள்ளைகளிலிருந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து கொண்டே இருக்கும். அதான் அதன் பொருள். ஆசீர்வாதம், நம் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். சரி, இப்படி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சந்ததியே பரிசுத்த ஆவியானவரையும் பெற்றிருக்கும் போது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவர்களுடைய வாழ்க்கை, நம் வாழ்க்கை, நம்முடைய சந்ததியின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்வதினாலும் ஆசீர்வதிப்பதினாலும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பதினாலும் நம்முடைய சந்ததியார் எப்படி இருப்பார்கள் என்றால், ஒரு வாய்க்கால் ஓடுகிறது என்றால், வாய்க்கால் இருக்கிறது, தண்ணீர் பாய்ச்சும் வாய்க்கால். நிலங்களுக்கு, விவசாய நிலத்தில் தண்ணீர் பாய்ச்சுவார்கள். தண்ணீர் போய் சேரும் இடம் வரைக்கும் வாய்க்கால்களை பறித்திருப்பார்கள். வாய்க்கால்கள், தண்ணீர் ஓடும் இடம், சிறிய சிறிய பைப் போன்ற வாய்க்கால்கள். அந்த வாய்க்கால்களின் ஓரத்தில் எப்பொழுதும் அதில் தண்ணீர் போய்கொண்டே இருப்பதினால் அந்த இடம் முழுவதும், அதை சுற்றிலும் புல் செடிகள், புற்கள் அதிகமாய் முளைத்திருக்கும். அந்த புல்லின் நடுவே அலரி செடிகள் இருக்கும். அலரி செடிகள் என்பது வில்லோ என்று சொல்லுகிறார்கள். அலரி செடிகள் செவ்வரடி என்று சொல்லுவார்கள். அழகாய் பூத்து செழித்து வளர்ந்து அழகா இருக்கும் அது பார்ப்பதற்கு. அப்படிப்பட்ட செடிகள் வளர்ந்திருக்கும். அது செழிப்பா இருக்கும். ஏனென்றால் அது எப்பொழுதும் இரவும் பகலும் வாய்க்கால்களில் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருப்பதினால் அந்த ஈரம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். கொஞ்ச நேரம் மட்டும் அல்ல, எப்பொழுதும் ஈரம் இருந்து கொண்டே இருப்பதினால் அந்த அலரி செடிகள் செழித்து வளர்ந்து அழகாய் பூத்து அருமையா இருக்கும். அது போல வாடாமல், சுருங்காமல், ஒரு பூ வாடினால் அதற்கு முன்பே அடுத்த பூ மலர்ந்து விடும். இப்படி தினமும் பூக்கள் மலர்ந்து கொண்டே இருப்பதினால் அந்த செடி எப்பொழுதும் பூத்து குலுங்கி பார்ப்பதற்கு மிக அழகாய் இருக்கும். அதில் வாட்டத்தை பார்க்க முடியாது. தண்ணீர் ஓரமாய் இருக்கிறதா, இலைகளும் செழிப்பாய் இருக்கும். அது போல கர்த்தர் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். தண்ணீர் தோட்டத்திற்கு பாயும் வாய்க்காலின் ஈரம் எப்படி இருக்கிறதோ அது போல பரிசுத்த ஆவியானவர் நம் சந்ததியோடு எப்பொழுதும் இருந்து நம்மை பாதுகாப்பார். கர்த்தரால் ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளப்பட்டால் அந்த ஆசீர்வாதம் அந்த மனிதனோடு முடிந்து போவதில்லை. சந்ததி சந்ததியாக அந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து வருகிறது. கர்த்தருடைய ஆவியானவரும் தொடர்ந்து அவர்களை அந்த சந்ததியை விட்டு விடாமல் காப்பாற்றி வருவார், ஆசீர்வதிப்பார், பரிசுத்தப்படுத்துவார், பரிசுத்த பாதையில் வழி நடத்துவார், நித்திய ஜீவனிலும் கொண்டு போய் சேர்ப்பார். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியான நம்முடைய சந்ததியார் என்ன பேசிக் கொள்வார்களா? ஒருவன் சொல்லுவானாம், நம்முடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் இவர்கள் எல்லாம் வளர்ந்து வந்து அவர்கள் சொல்லுவார்களாம், ஒருவன் நான் யாக்கோபுடையவன் என்று சொல்லுவானாம். அப்படி என்றால் நான் இஸ்ரவேலின் மகன், இஸ்ரவேல் என்ற பெயரை தரித்து கொண்டு நான் அவருடையவன், அவருடைய சந்ததி என்று சொல்லிக் கொள்வார்களாம். ஒரு மனிதன், நம் சந்ததியில் பிறந்த ஒருவன், ஒரு மகனாக இருக்கலாம், பேர பிள்ளைகளாக இருக்கலாம், அவர்கள் சொல்லுவார்களாம், நான் கர்த்தருடையவன், நான் கர்த்தருடையவன் என்று சொல்லிக் கொள்வார்களாம். யாக்கோபு என்ற பெயரை வைத்துக் கொள்வார்களாம். இன்றும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் யாக்கோபு என்று நிறைய பேருக்கு ஜேக்கப் என்று பெயர் வைத்துக் கொள்கிறோம் அல்லவா? அதைதான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்து கொள்வான். கர்த்தருடையவன் என்று கர்த்தருடைய பெயரோடு கையெழுத்து போடுவார்களாம். இஸ்ரவேலின் நாமத்தை தரித்து கொள்வான். கர்த்தருடைய ஜனம் என்று சந்தோஷமாய் சொல்லிக்கொண்டு உரிமை கொண்டாடுகிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இப்படியாக அவர்கள் மேல் இருக்கும் என்று பொருள். அவர்கள் இது அவர்களுடைய சந்ததி சந்ததியாக கர்த்தருடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து வரும் என்பதற்கு அடையாளம். நான் முந்தினவரும் பிந்தினவரும் தானே.
கர்த்தர் சொல்லுகிறார், நான் முந்தினவரும் பிந்தினவரும் தானே. உலக தோற்றத்திற்கு முன்பே, எல்லாம் உருவாவதற்கு முன்பே நான் இருந்தேன். கடைசியிலும் நான் இருப்பேன். எப்பொழுதும் இருக்கிறவர். முந்தினவரும் அவர்தான், பிந்தினவரும் அவர்தான். அதாவது இந்த உலகத்தில் எத்தனை தேவன் இருக்கிறார் என்று கேட்டால், நம்முடைய வாழ்நாளில் நாம் பார்த்ததை தான் நாம் சொல்லுவோம். நாம் தெரிந்ததை தான் சொல்லுவோம். உலக தோற்றத்திற்கு முன்பிருந்து, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இருந்தவரை கேட்டால்தான் சொல்ல முடியும் சரியாக எத்தனை பேர் யார் என்று. அப்படி முந்தினவரும், முதலிலிருந்து இருக்கிறவரும், கடைசி வரை எப்பொழுதும் இருக்க போகிறவருமான ஒருவர் சொல்லுகிறார். அவர்தான் நம் கர்த்தர். அவர் சொல்லுகிறார், என்னை தவிர வேறு தேவன் இல்லை. நான் தான் முதலிலிருந்து இருக்கிறேன், கடைசி வரை இருப்பேன் என்று சொல்லுகிறார். நமக்கு தெரியாது, நாம் இப்பொழுது பிறந்தவர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்தான் ஆதி முதல் இருக்கிறார் அல்லவா? அதனால் சொல்றார், ஆதியிலிருந்து நான் தான் தெய்வம் என்று நமக்கு, பிள்ளைகளாகிய நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதாவது ஒரு குழந்தை பிறந்த உடனே நாம் அதை, பெற்றோர்கள், நமக்கு ஒரு குழந்தை பிறந்தால் நாம் உடனே என்ன செய்வோம்? அந்த குழந்தையை பத்திரமாக பார்த்து வளர்க்கிறோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் பொழுது நாம் என்ன சொல்வோம்? இங்கே பார் அப்பா பார், இதே பார் அம்மா பார், இது அண்ணனை பார், அக்காவை பார் என்று ஒவ்வொருவரையும் நாம் சொல்லிக் கொடுப்போம். சிறு குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துவோம். பார், இவர்தான் அப்பா, இவர்தான், இதுதான் அம்மா, இதுதான் அண்ணன், இதுதான் அக்கா என்று ஒரு குடும்பத்தில் நாம் பிள்ளைகளை அறிமுகப்படுத்துவோம். பிள்ளைகளுக்கு அந்த குழந்தை சிரிக்கும், முதலில் பார்த்து சிரிக்கும். கொஞ்சம் வளர வளர அது பேச, கூப்பிட பழகும். இது இயல்பு இல்லவா? அதே போல கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஆதியிலிருந்து இருக்கிறேன், எப்பொழுதும் இருப்பேன், கடைசி வரை, உங்கள் முடிவு காலம் வரைக்கும். அவருக்கு முடிவு காலம் அல்ல, நமக்கு வரைக்கும். இந்த உலகத்தின் முடிவு நமக்கும் அல்ல, இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் தான் இருக்க போகிறேன். முந்தினவரும் நான் தான், பிந்தினவரும் நான் தான். புதிய உலகங்களை உருவாக்க போகிறவரும் அவர்தான். அவர் சொல்லுகிறார், நான் ஆதியிலிருந்து இருந்து பார்க்கிறேன், வேறு யாரும் கிடையாது, நான் மட்டும்தான், என்னை தவிர வேறொரு தேவன் இல்லை என்று தம்முடைய பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலருக்கு கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும், சேனைகளின் தேவனாகிய, சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும், இஸ்ரவேலின் மீட்பரும் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் அவர்தான், நம்முடைய மீட்பர் அவர்தான், நம் தேவனாகிய கர்த்தர் அவர்தான். அவரே சொல்லுகிறார், முந்தினவரும் நான் தான், பிந்தினவரும் நான் தான். ஆரம்பத்திலும் நான் பார்த்திருக்கிறேன், கடைசி வரைக்கும் நான் பார்த்திருக்கிறேன். எல்லாம் எனக்கு தெரியும், நான் மட்டும்தான், வேறே தேவன் இல்லை என்று கர்த்தரே சொல்லுகிறார். அதாவது நாம இந்த காலத்தில் இருக்கிறார், ஆரம்பத்தில் வேறு யாராவது இருந்திருப்பார்களோ, வேறு தேவன் யாராவது இருந்தாரோ, அல்லது இனிமேல் வருவாரோ என்று நாம் நினைத்திருக்கலாம் அல்லவா? நினைக்க கூடாது என்பதற்காக கர்த்தர் சொல்லுகிறார், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. முந்தினவரும் நான் தான், பிந்தினவரும் நான் தான், என்னை தவிர வேறு யாரும் இல்லை. ஒரே தெளிவாய் முடிவாய் இருங்கள், என்னை தவிர வேறு தெய்வம் இல்லை, நான் மட்டும்தான் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலராகிய ஆண்டவருடைய ஜனங்களுக்கு, கர்த்தருடைய ஜனங்களுக்கு. பூர்வ காலத்து ஜனங்களை நான் உருவாக்கியது முதற்கொண்டு, ஆதி முதல் ஆதாம் ஏவாள் காலத்து ஜனங்களில் இருந்து என்னை போல எதையாகிலும் வரவழைத்து, இதேது இப்படி நடக்கும், இப்படிதான் செய்ய வேண்டும் என்று சொன்னவர் யாராவது உண்டா என்று கர்த்தர் கேட்கிறார், நம்மை கேட்கிறார். ஆதி முதல் உருவாக்கினதிலிருந்து, ஆதாம் ஏவாளை உருவாக்கினார் கர்த்தர். அவர்கள் பாவம் செய்த போது என்ன சொன்னார்? 3ஆம் அதிகாரத்தில், அவர் ஒரு ஸ்திரீயின் வித்து வந்து உன் தலையை நசுக்குவார் என்று சாத்தானுக்கு சொன்னார். 3500 வருடங்களுக்கு பின்பாக பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, அதற்கு முன்னமே ஆதாம் ஏவாள் என்னும் முதல் தலைமுறை மனிதனாகிய முதல் மனிதனுக்கே கர்த்தர் சொன்னார், அறியும்படியாக. சாத்தானிடத்தில் சொன்னார், அருகில் அவர்கள் ஆதாமும் ஏவாளும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள் அல்லவா? அப்படியானால் நன்றாக யோசித்து பார்ப்போம். ஆதியிலேயே அவர் சொல்லிவிட்டார், 3500 வருடங்களுக்கு பின்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்க போகிற அந்த பிறப்பின் செய்தியை. இப்படி ஆதி முதல் நடக்க போகிற காரியங்களை உங்களுக்கு சொன்னவர் வேறு யாராவது உண்டா என்று கேட்கிறார். இல்லை, யாரும் இல்லை, அப்படி யாரும் சொன்னது கிடையாது. நான் வரிசையாக சொன்னேன் என்று சொல்லுகிறார்.
வரிசையாக என்று சொல்லும் பொழுது இது ஆதாம் ஏவாள் காலத்தில் இந்த ஒரு காரியம் மட்டுமல்ல. ஆதாம் ஐயாவிடமிருந்து நோவா ஐயா 10வது தலைமுறை அவரிடத்தில் கர்த்தர் சொன்னார். தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்பட்டது. அதற்கு பின்பாக 10வது தலைமுறை ஆபிரகாம் ஐயா பிறந்தார். அவரிடத்தில் வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை உருவாக்குவேன் என்று நடக்க போகிற இன்று இந்த காலத்தில் வாழ்கிற நம்மை குறித்து, உங்களையும் என்னையும் குறித்து, நாம் வாழ்கிற இந்த காலத்தில் இந்த நேரத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மனிதனையும் கூட இவர்களை குறித்து, கிறிஸ்தவர்கள் எல்லாம் இன்று இருக்கிற கிறிஸ்தவர்களை குறித்து அன்றே ஆபிரகாம் ஐயாவுக்கு கர்த்தர் சொன்னார். ஆதியாகம காலத்தில் இருந்து அங்கிருந்த பொழுதே ஆபிரகாம் ஐயாவுக்கு சொன்னார். அவருடைய உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல ஆக்குவேன், உன் ஜனங்கள் கடற்கரை மணலத்தனையாய் உன் சந்ததி இருக்கும் என்று சொன்னார். அது வேறு யாரும் அல்ல, நாம் தான் அவர்கள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? கர்த்தர் பெரியவர் என்பதையும் வரும் காலங்களை குறித்து தெளிவாய் சொல்லி இருக்கிறார் என்றும் நமக்கு இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கடைசி காலத்தில் நடக்க போகிற சம்பவங்களை நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார் அல்லவா? இன்று நடக்கிற காரியங்களை சொல்லி இருக்கிறார், நேற்று நடந்ததை சொல்லி இருக்கிறார். அந்த காலத்தில் என்ன நடந்தது என்பதும் வேதாகமத்தின் வழியாய் நாம் தெரிந்து கொள்கிறோம். கர்த்தர் தான் நமக்கு அதையும் சொல்லுகிறார். இன்று நமக்கு என்ன நடக்கிறது, நம் வாழ்க்கையில் நம்முடைய நாம் அறியாத இடங்களில் என்ன நடக்கிறது என்பதையும், இனி நடக்க போகிற காரியங்களை குறித்தும் எல்லாவற்றையும் கர்த்தரை நமக்கு அறிவிக்கிறார். அப்படி இருக்க கர்த்தர் கேட்கிறார், இதை போல என்னை போல வேறு யாராவது உன்னிடத்தில் சொன்னதுண்டா, சொல் பார்க்கலாம் என்று கேட்கிறார். இங்கே அவர்களை எல்லாம் கூப்பிடு, அவர்கள் சொல்லுவார்களா பார்க்கலாம், கேட்கலாம் என்று கேட்கிறார். யார் சொல்லுவார்? யாராலும் அப்படி சொல்ல முடியாது. எந்த மனிதனாலும் சொல்ல முடியாது, எந்த ஆவியினாலும் சொல்ல முடியாது, எந்த சிருஷ்டிப்பினாலும் சொல்ல முடியாது. சிருஷ்டிகர்த்தாவாகிய சர்வலோகாதிபதியாகிய நமது பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவருமே நமக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்த முடியும். அதுவே சத்தியம். கர்த்தரை போல எந்த பொல்லாத ஆவிகளும் இப்படி சொல்ல முடியாது. கடந்த காலத்தை குறித்தோ, இந்த காலத்தில் நடக்கிறவைகளை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ யாராலும் சொல்ல முடியாது. இதைதான் ஆண்டவருக்கே சொல்லுகிறார். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கலங்காதிருங்கள், பயப்படாதீர்கள். எதை குறித்தும் கலக்கம் வேண்டாம். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்று பயப்பட வேண்டாம். கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டு நான் இவைகளை உங்களுக்கு விளங்க பண்ணினதும் அறிவித்ததும் இல்லையா? அதை உங்களுக்கு நான் புரிய வைத்திருக்கிறேன், உங்களுக்கு சொல்லியும் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதற்கு நீங்களே என் சாட்சிகள். நான் சொன்னதற்கு, உங்களுக்கு வெளிப்படுத்தியதற்கு நீங்களே எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை தவிர வேறு தேவன் உண்டோ? வேறொரு கன்மலை இல்லையே, ஒருவனையும் காணேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம் கர்த்தரை தவிர வேறொரு தேவன் இல்லையே, அவரை தவிர வேறொரு கன்மலை இல்லையே. அவரே நம் கண்மலை, நம் கோட்டையாயிருந்து நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். அவரை தவிர வேறொரு கண்மலை கிடையாது. நமது தேவன் தான் நம்முடைய கண்மலை. ஒருவனையும் அறியேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு யாரையும் தெரியாது என்று சொல்லிவிட்டார். எனக்கு யாரையுமே அப்படி யாரையுமே நான் தெரியாது எனக்கு என்று சொல்லுகிறார். ஆதி முதல் அந்தம் வரைக்கும் இருக்கிற அந்த தேவன் அவரே சொல்லுகிறார், என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று. வேறு யார் சொல்ல வேண்டும் நமக்கு? கர்த்தருடைய பெயரை சொல்லிக் கொண்டு விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விக்கிரகங்களை உண்டாக்குகிறவர்கள். கர்த்தரை நம் மனதால் நினைத்துதான் வணங்க வேண்டும். விக்கிரகங்களை செய்து நாம் வணங்கக்கூடாது. கர்த்தரை நம் மனதால் நினைத்து, அவரை நினைத்துதான் நாம் வணங்க வேண்டும். அவருக்காக ஒரு சிலை செய்து, அதாவது இறைவன் தெய்வம் என்றால் அவர் நம்மை படைத்தவர், நம்மை காக்கிறவர், இறந்த பின்பும் நமக்கு உயிர் கொடுத்து மீண்டும் எழும்ப பண்ணுவார் என்ற நம்பிக்கைக்கு பெயர்தான் இறை நம்பிக்கை. அப்படி இருக்க நம்முடைய தேவன் நம்மை படைத்தவராய் இருக்கிறார். நாம அவரை படைக்க கூடாது. நமது ஆண்டவரை
நாமாக சிலை செய்து வணங்கக்கூடாது. அது தவறு. அவர் நம்மை படைத்தவர். நாம் அவரை படைக்கக் கூடாது. அது அருவருப்பு. கர்த்தருக்கு நிகராக ஒரு உருவத்தை உருவாக்கும் வல்லமை மனிதனுக்கு கிடையாது. அப்படி செய்யக்கூடாது. அது கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பாய் இருக்கிறது. நாம் அந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள் அல்ல. நாம் மனிதர்கள். அவரால் படைக்கப்பட்டவர்கள். அதாவது ஒரு பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்றால், ஒரு தாயும், ஒரு தகப்பனும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளையை வளர்க்கிறார்கள். அந்த மகன் வளர்ந்து விடுகிறான், பெரியவனாகிறான். வளர்ந்த பெரியவனான பின்பு, அந்த பெற்றோர்களை விட இவன் பெரியவனாய் இருக்க முடியுமா? அவன் 50 வயதல்ல, 100 வயது ஆனாலும், அவனை விட பெற்றோர்கள் பெரியவர்கள் தான். அவனுக்கு 100 வயது என்றால், அவன் பெற்றோர்களுக்கு 150 வயது இருக்கும். அல்லவா? பெரியவர்களாக தான் இருப்பார்கள். எப்பொழுதும் தன் பெற்றோர்களை விட ஒரு மகன் பெரியவனாய் வளர முடியாது. அதே போல பிதாவாகிய தேவன் தேவன் அவர் நம்மை படைத்தவராய் இருக்கிறார். நாம் அவரை படைத்து நாம் பெரியவர்களாய் மாற முடியாது. நாம் அவர்களை படைக்க கூடாது. கர்த்தரை நாம் சிலை செய்து விக்கிரகம் செய்து வணங்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி செய்கிறவர்கள் வீணர் என்று சொல்லுகிறார். அவர்கள் பயனற்றவர்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போக முடியாது. அவர்களால் இச்சிக்கப்பட்டவைகள் ஒன்றுக்கும் உதவாது. அவர்களுடைய ஆசை அது. கர்த்தரை நான் ஒரு சிலை செய்து வணங்க வேண்டும் என்று அவர்களுடைய ஆசை. அவர்களுடைய ஆசை என்றால் நியாயமானது. நியாயமில்லாத ஆசைதான் இச்சை என்பது. அனுபவிக்க தகாத ஆசை, இருக்கக்கூடாத ஆசைக்கு பெயர் இச்சை. இருக்கவே கூடாது. இது தவறான ஆசை என்று சொல்லுகிறோம் அல்லவா? அதற்கு பெயர் தான் இச்சை. இப்படி இச்சிக்கப்பட்டவைகள் ஒன்றுக்கும் உதவாது. அவர்கள் ஏதாவது ஒரு காரணத்திற்காக அப்படி சிலை செய்து ஒரு இடத்தில் வைத்து அதில் நாம் வழிபடும் பொழுது அதிக பணம் சம்பாதிக்கலாம். நம் கர்த்தருக்கு சிலை செய்வதினால் என்று நினைத்து பார்த்து இப்படியெல்லாம் அவர்கள் செய்யலாம். அப்படி நீங்கள் செய்தால் அது ஒன்றுக்கும் உதவாது. அது தவறு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக நாமாக கர்த்தருக்கு விக்கிரகங்களை செய்து வணங்கக்கூடாது. மனதால் கர்த்தரை நினைத்துதான் வணங்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தம்முடைய ஜனங்களுக்கு அவர் போதிக்கிற ஆலோசனையா இருக்கிறது. இது கட்டளையாக இருக்கிறது. இதுதான் 10 கட்டளைகளில் பிரதானமான முதல் கட்டளை. அப்படி இருக்க நாம் இப்படிப்பட்ட காரியங்களை நம்மிடத்தில் இல்லாதபடிக்கு விலக்கி பரிசுத்தமாய் நம் இருதயத்தை காத்துக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறி கர்த்தர் ஒருவரே, அவர் நான் ஒருவரே, என்னை தவிர வேறொரு தேவன் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். அந்த தேவன் ஒருவர் என்பதை விசுவாசித்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறனாக